இன்றைக்கி மோர் குழம்பு செய்யலாம். வெண்டைக்காய் கழுவுனது, இதோ இஞ்சி நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு இவ்வளோ எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா ஒரு கையளவு, 3 மிளகாய் விதை எடுத்துட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு 3 மிளகாய் விதை எடுத்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். துருவி வச்ச தேங்காய் துருவல், வெங்காயம் 1 கப்பு, நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதோ வெண்டைக்காய் நீங்கள் போதுமான 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். சரியா? மோர் குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் அதிகம். எதுக்கு இப்போ நான் 2 வடிச்சிட்டு வச்சுருக்கோம்னா, ஒன்று வந்து வெண்டைக்காய்க்கு, இன்னொன்று மசாலாலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு. சரிங்களா? நம்ம கடுகு எடுத்துக்கலாம். நான் கடுகு எடுத்துமே இப்படி தான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். நல்லா பெரிய கடுகு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி போன தடவை எப்படி நான் சின்ன கடுகு வாங்கி அதில் கல் இருந்துச்சு, ஒரு பிரச்சனை ஆகிடும். பூண்டு மிளகாய் 3 மிளகாய் விதை எடுக்கிறது தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பக்கத்தில் நம்ம இங்கே இப்போதான் கடுகு வந்து பொரிஞ்சிருக்கு. கொஞ்சமாக போட்டு நான் நல்லா நைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமிளகு நான் முதலே தட்டி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக. அதுக்குள்ளே இதே ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். அதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், ஹாஃப் தான் சால்ட் போட்டுக்கோம். ஓகே, இது ஃப்ரை ஆகட்டும். இதுக்குள்ளே தேங்காய் போட்டுக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அம்மா செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம பாட்டி செஞ்சாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. ஓகே, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். போதும், அவ்வளோ போட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் போல் எல்லாமே நறுக்கி வச்சு தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் சாம்பார் லைட்டாக போடுறேன். டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். தயிர் வச்சுருக்கேன். ஓகே, இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே இறக்கிடலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. யம்மி. இப்போவே எச்சி ஊறுது.